கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று தேவ செய்திக்காக வேதவசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 52வது வசனம் முதல் 55 வரை. தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்கள் அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு கிராமத்தின் வழியாக கடந்து சென்றார் எருசலேமுக்கு. அப்பொழுது அந்த கிராமத்தின் வாசிகள், கிராமத்தில் வசிக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது சீசர்களில் 2 பேர், யோவானும் யாக்கோப்பும், சேர்ந்து இயேசுவினிடம் வந்து, ஐயா, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள், நாங்கள் ஒன்று செய்யட்டுமா? எலியா செய்தார்கள் அல்லவா, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஜனங்களை அழித்து போட்டாரே, அதே போல் நாங்கள் செய்ய உமக்கு சித்தமா என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து அவர்களை அதட்டி, நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள், நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று அவர்களை அதட்டுகிறார். அது மாத்திரமல்ல, கீழே வாசிக்கும்போது, மனுஷகுமாரன் அழிப்பதற்காக அல்ல, ரட்சிக்கிறதற்காகவே வந்தார் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு விசுவாசி என்னிடம் வந்து கண்ணீரோடு வேதனையோடு அவர்களுடைய பிரச்சனை என்னிடம் சொன்னார்கள். என்னம்மா, என்ன ஆச்சு? அப்போ அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணினோம், ஒரு தெய்வ மனிதனுக்கு விரோதமாக. ஆனால் அவர்கள் இன்று ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு விரோதமாகவே இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி வியாதிப்படுகிறோம், வீண் செலவு வருகிறது, ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணால் ஒரு வியாதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். என் மகனுக்கு சரியாக வேலை இல்லை, என் வீட்டுக்காரருக்கு சரியாக வேலை இல்லை, இதன் மூலமாக சமாதானமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது, என் குடும்பத்தில் ஒரு மனம் குறைகிறது, தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் இழந்து கொண்டு வருகிறோம். ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த மனிதன் எங்கள் குடும்பத்திற்காக விரோதமாகவே ஜெபிக்கிறதுனால் இதெல்லாம் நடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் இந்நாட்களில் அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படி மிரட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். பார், நீ எனக்கு விரோதமாக செஞ்சியா, உபவாசம் பண்ணுகிறேன், நான் முழங்கால் படியிட்டா நீ என்ன ஆவான்னு தெரியுமா,
என்று சவால் விடுகிற தெய்வ மனிதர்களையும் பார்த்துருக்கிறோம். நான் உபவாசம் பண்ணினா உன்னுடைய குடும்பம் என்ன கதிக்கு ஆகும் என்று தெரியுமா என்று சொல்லுகிற தெய்வ மனிதர்களையும் பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறபடினால்தான் அநேக தெய்வ மனிதர்கள் கூட, அநேக விசுவாசிகள் கூட, வேத புத்தகத்தை ஏந்தி கொண்டு செல்லுகிற தெய்வ மனிதர்கள் கூட பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அந்த மனிதன் எனக்கு விரோதமாக ஜெபிக்கிறான், அந்த மனிதன் எனக்கு விரோதமாக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான், அந்த சகோதரி எனக்கு விரோதமாக ஜெபிக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறதை கவனமாக கேளுங்க. முடிவு வரை நீங்கள் கேட்பீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டீங்க. நான் முழங்கால் படியிட்ட என்ன ஆகும் தெரியுமா? நான் உபவாசித்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா? அப்படி முட்டாள்தனமாக சொல்லுகிற, முட்டாள்தனமாக சவால் விடுகிற மனிதர்களை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இன்னொரு விதத்தில் நீங்கள் பரிதாபப்படுவீங்க. பாவம், அந்த மனிதனுக்கு வேத அறிவு இல்லை போல, வேத வெளிச்சம் இல்லை போல, வேத வெளிப்பாடு இல்லை போல என்று நீங்கள் பரிதாபத்தோடு அந்த மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. எனக்கு வேத அறிவு அதிகமாக இருக்கிறது என்று நான் சொல்லலை. வேதம் பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி, அதில் ஒரு கையளவோ எனக்கு தெரிந்திருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அந்த லூக்கா 9வது அதிகாரத்தை மறுபடியும் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சீசர்கள் 2 பேர் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். நாங்கள் அந்த கிராமத்தை அழிக்க உமக்கு சித்தமா என்று கேட்கிறார்கள். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்று அறியீர்களா? ஒரு மனிதனுக்கு தீங்குக்காக, நஷ்டத்துக்காக, வியாதிக்காக, அவனுக்கு விபத்து நேரிட வேண்டும் என்று யாராவது ஜெபிப்பாங்கன்னா அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் உங்களுடைய ஜெபமானது, நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கூட சிலர் முன்னிட்டு, நீங்கள் அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தீர்கள், அவர்கள் உங்களுக்காக விரோதமான ஜெபித்த ஜெபம் உங்களுடைய மனைவியை பறித்து கொண்டு போய்விட்டார். அந்த டிபிஎம் ஸ்தாபனத்தை சார்ந்த ஒவ்வொரு ஊழியரும் உங்களுக்காக ஜெபித்த ஜெபம் விரோத ஜெபம். நீங்கள் இப்படி தனி மனுஷனாக இருக்கிறீர்கள். அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன், நானும் பல வருஷங்கள் டிபிஎம் ஸ்தாபனத்தில் ஊழியம் பண்ணேன். என்னை விட பிரகாசித்தவர்கள், என்னை விட நன்றாக பயன்பட்டவர்கள், என்னை விட அதிகமாக கிருபையை பெற்றவர்கள், என்னை விட அதிகமான வரங்களை பெற்றவர்கள் அந்த ஸ்தாபனத்தை விட்டு போன பிறகும் அந்த ஸ்தாபனத்தோடு இருக்கிறவர்கள் விரோதமாக ஜெபித்ததை நான் பார்க்கலை. அவங்களுக்கு அழிவு வரணும், நஷ்டம் வரணும் ஒருபோதும் சொல்லி ஜெபம் பண்ணதை நான் பார்க்கலைங்க. தயவு செய்து அவங்க மேலே பழியை செலுத்தாங்க. அவங்க பரிசுத்தவான். ஏனென்றால் வேத வசனத்தை அறிந்தவர்கள் அவர்கள் அப்படி ஜெபிக்க மாட்டாங்க. 100க்கு 100 நான் கேரண்டி தர முடியும். ஏனென்றால் நான் அதுக்குள்ளாக இருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனுக்காக நீ தீமைக்காக ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டார். யோவான் 9வது அதிகாரம்
31வது வசனத்தில் கூட நான் பார்க்கும்போது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்ல, அவருக்கு சித்தமானது செய்து அப்பொழுது அவருக்கு செவி கொடுப்பார் என்று அதில் நாம் வாசிக்கிறோம். யார் தேவனுக்கு சித்தமானது செய்வார்களோ அவர்களுக்கு தான் தேவன் செவி கொடுப்பார். அதனால்தான் லூக்கா 9வது அதிகாரம் 82வது 3வது வசனத்தில் வாசிக்கும்போது, யோவானும் யாக்கோபும் கேட்கிறார்கள், நாங்கள் செய்கிறது உமக்கு சித்தமா, அந்த ஜனங்களை அழிப்பது உமக்கு சித்தமா என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உடனே அதட்டுகிறார், நீங்கள் என்ன ஆவியுள்ளவர் என்று அறியீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் அழிந்து போவது இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நஷ்டம் வர வேண்டும், இழப்பு வர வேண்டும், வியாதி வர வேண்டும் என்று நீ ஜெபிப்பாயானா இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்துக்கு ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். ஏனென்றால் முழு மனுகுலத்துக்காக தம்முடைய ஜீவனையே ஊற்றிருக்கிறார். தம்முடைய ஜீவனையை ஊற்றிருக்கிறபடினால ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபமானது முதலாவது குமாரன் அங்கீகரிக்க வேண்டும், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு தான் பிதா கிட்ட போகும். எபேசியர் 4:30 வாசிக்கும்போது, நீங்கள் மீட்கப்படும் நாட்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தீமையாக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா அது தேவ சித்தம் அல்ல. ஒரு குடும்பம் அழிந்து போவதற்காக ஜெபிப்பீங்கன்னா அது தேவ சித்தம் அல்ல. சங்கீதம் 35 நான் வாசிக்கும்போது, 12, 13, 14, 15 வாசிக்கும்போது அது தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இக்கட்டு நேரத்தில், கஷ்ட நேரத்தில், வேதனை நேரத்தில், வியாதிகள் நேரத்தில் என் சொந்த சகோதரனை போல, என் தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரனை போல நான் நினைத்து அவர்களுக்காக ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் கூட பரலோகத்துக்கு போகலை, அது திரும்பிய மடிக்கே வந்தது என்று சொல்லுகிறார். ஒரு சத்துருக்காக, அவன் ஆசீர்வாதத்திற்காக நீ ஜெபிப்பாயானா அந்த ஜெபமே போகாதுன்னா, ஒரு மனுஷனுடைய தீமைக்காக நீ ஜெபிப்பாயானா அந்த மனுஷன் அந்த ஜெபம் மேலே போகுமா? ஒருபோதும் போகாது. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஒரு சத்ருக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்போதே அந்த ஜெபமே பரலோகத்துக்கு செல்லலை, மடியில் வந்து விழுந்தது என்று சொல்லுகிறார். நீங்கள் தீமை நடக்கணும், விபத்து ஏறிடணும், வியாதி வரணும், சாபங்கள் வரணும், என்னென்னமோ வாயில் வந்தபடி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா அது கேட்கப்படுமாங்க? ஒருபோதும் கேட்கப்படாது. அப்படி யாரோ ஜோம் பண்ணுறாங்க அப்படி யாராவது சொல்லுவாங்கன்னா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, முக்கியமாக அவங்க ஜோம் பண்ணுறாங்கன்ற அர்த்தம். அவங்க யாருக்காகவோ ஜோம்னு இருக்காங்க, அதனால தான் அப்படி சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் யாரோ உங்களுக்கு தீமையாக நேரிட வேண்டும், எல்லாம் நஷ்டம் வரணும், தொழிலில் நஷ்டம் வரணும், எல்லாம் வியாதி வரணும் அப்படின்ட்டு யாராவது ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்பாராங்க? உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு அந்த ஜெபத்தை கேட்பாரா? தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. யாரோ ஜெபம் பண்ணுறாங்க, அந்த ஜெபம் கேட்கவே படாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ ஏன் என்னுடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரிடுகிறது என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி வரலாம். நான் அடுத்த செய்தியில் நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லுகிறேன்.
கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், அற்புதம் செய்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எத்தனையோ மனிதர்கள் சேலஞ்சு விடுறாங்கப்பா, அறியாமையினால். நான் முழங்கால் படியிட்டா, நான் உபவாசித்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா? அறியாமையினால் சேலஞ்சு விடுகிறார்களப்பா. அவர்களை மன்னியும், அவர்களை மன்னிப்பீராக, வேத அறிவினால் நிரப்புவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எத்தனையோ பேர் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தை கேட்டு அவர்களை தைரியப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபைக்குள் காத்துக்கொள்ளும். தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.